அந்த புகழ்ச்சியினால ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த புகழ்ச்சியினால ஒருத்தனை வந்து புகழ்றான்னு சொன்னா அந்த புகழ்ச்சியினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தரை வந்து நீங்க பாராட்டு, அது வேற, புகழ்ச்சின்றதையும் பாராட்டுறதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை புகழ்வதையும் புகழ்வதில் அவர் வரம்பு மீறுவதையும் கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை நீங்கள் அழித்து விட்டீர்கள் அல்லது அந்த மனிதரின் முதுகை ஒடித்து விட்டீர்கள் என்று கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஒரு மனிதர் பற்றி கூறப்பட்டது. அப்போது அவரை ஒருவர் புகழ்ந்து கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு கேடு உண்டாகட்டும், உன் நண்பரின் கழுத்தை முறித்து விட்டீரே என்று பலமுறை கூறிவிட்டு, ஒருவரை புகழத்தான் வேண்டும் என்றிருந்தால் இவ்வாறு அவரை நான் கருதுகிறேன் என்று கூறட்டும். அவர் அவ்விதம் இருப்பதாக கருதினால் அவரை அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாவிடம் எவரையும் தூய்மைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பற்றி அல்லாவே அறிவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி, முஸ்லிம். ஹம்மாம் இப்னு ஹாரிஸ் கூறுகிறார்கள், ஒரு மனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை புகழ ஆரம்பித்தார். அப்போது மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் முழங்கால் இட்டு அமர்ந்து பொடி கற்களை எடுத்து அவரின் முகத்தில் வீச ஆரம்பித்தார்கள். என்ன காரியம் செய்கிறாய் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். அப்போது மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள், நேருக்கு நேர் புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களின் முகங்களில் மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம். இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது சம்பந்தம் இல்லாம கண்ட மணிக்கு என்ன செய்யறது, ஒருத்தனை வந்து வானம், பூமி, சிங்கம், புலி, கரடி, லூசு மாதிரி என்ன செய்யறது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இவருக்கு கொடுக்குற வரைக்கும் புகழ்வான். இவருக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிறீங்களேன், எந்த வாயால புகழ்ந்தானோ அதே வாயால இகழ்வான் சகோதரர்களே. அதனாலதான் இந்த மனித புகழுக்கு அடிமையாயிரவே கூடாது. அந்த புகழ்றவனும் ஒரு நல்ல ஒரு தன்மை உள்ளவனாகவும் இருக்க மாட்டான், பொய் நிறைய பேசக்கூடிய தன்மை உள்ளவனா இருப்பான். ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லி இவரை மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்யறாரு, ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அதுல தூய்மை இருக்கும். ஒருத்தருக்கு நீங்க புகழணும்னு சொன்னா ஏன் நீங்க புகழ்றீங்க, அவருக்காக துவா செய்யுங்க. அவரை முன்னாடி மைக்க பிடிச்சி இவர் வல்லவர் நல்லவர்னு சொல்றது துவாவாது? அது துவாவே கிடையாது. தனிப்பட்ட முறையில உட்கார்ந்து, ரப்பே இவ்வளவு பெரிய உதவியை பண்ணியிருக்கிற அந்த மனுஷன், அவருக்கு நல்ல இதை கொடு, நல்ல வாழ்க்கையை கொடு, எவ்வளவு பெரிய இதை எனக்கு பண்ணியிருக்கிறாரு அவரு, அந்த மனுஷன் நல்லா இருக்கணும், அவரும் ஒரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல புகழு. எதுக்கு மனிதர்களுக்கு மத்தியில வஞ்ச புகழ்ச்சியை புகழணும்? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையா கண்டிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100ல ஒரு 40 இல்ல 60% பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதிகிட்டே இந்த வஞ்ச புகழ்ச்சி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சில உலமாக்களிடத்திலே இந்த வஞ்ச புகழ்ச்சி இருக்கிறது. ஒருத்தட்ட காரியம் சாதிக்கணும்னு சொன்னா இப்படி ஒரு வஞ்ச புகழ்ச்சியை புகழ்ந்துதான் அவரை காரியம் ஆற்றணும்ன்ற அவசியமே கிடையாது சகோதரர்களே. அந்த புகழ்ச்சியை அவங்க விரும்பவும் கூடாது. அந்த புகழ்ச்சியினால ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த புகழ்ச்சியினால ஒருத்தனை வந்து புகழ்றான்னு சொன்னா அந்த புகழ்ச்சியினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வன்மையா கண்டிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தரை வந்து நீங்க பாராட்டு, அது வேற, புகழ்ச்சின்றதையும் பாராட்டுறதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. புகழ்ச்சின்றது வந்து வஞ்ச புகழ்ச்சி. அதாவது ஒன்றை செஞ்சிருப்பாரு, ஒரு 10 ரூபா கொடுத்திருப்பாரு. அப்ப மீரான் என்ன செய்யறாரு, எனக்கு 10 ரூபா கொடுத்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனுக்காக ஒரு விஷயத்தை சொல்றது பாராட்டு. அந்த 10 ரூபாவை 100 ரூபான்னு சொன்னா 100 ரூபாய் அளவுக்கு புகழ்ந்தா அவர்கள் இப்போது அழகாக அப்படி இப்படி ஆச்சா பூச்சா, இதெல்லாம் தேவையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையாவது அப்படி புகழ்ந்து இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் புகழாமலாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உனக்கு மற்றவங்களுக்கு ஒரு காதுன்னா உனக்கு 2 காது பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன வஞ்ச புகழ்ச்சி இருக்கு? 2 காதுன்னு சொன்னா ஷார்ப் காது, ஒரு சின்ன ஊசி விழுந்தா கூட ஒரு காதுல விழுன்ற மாதிரி உள்ள காது, அது வஞ்ச புகழ்ச்சி அல்ல, அது உண்மையானது, ஹக்கானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தங்களை சொன்னாங்கன்னா அது ஹக்கானது. எத்தனையோ சஹாபாக்கள் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் அன்னைக்கு கூட ஜும்மால சொல்லி காட்டினேன், அல்லாஹ் உனக்கு நல்ல வாய்ஸை கொடுத்துருக்கிறான்பா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வாய்ஸை கொடுத்துருக்கிறான், நீ அதை மென்மேலும் மெருகட்டிக்கோ, அதை நீ அளவு அதிகப்படுத்திக்கோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புகழ்றதுன்றது, புகழுக்கு மயங்கிறதுன்றது ஒரு அடிக்டாக, ஒரு நோயாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
இதுல எல்லாரும் விதிவிலக்கல்ல அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஒரு ட்ரெண்டுக்காக என்னதெல்லாமோ சொல்றது, ஒரு கான்வெர்சிக்காக என்னத்திலாமோ பேசுறது, மக்கள் அதை ரசிக்கணும், நம்மளை புகழணுன்றதுக்காக என்னத்தையாவது செய்யறது, இது போல ஆகிவிட்டது சகோதரர்களே. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய கல்வை சுத்தப்படுத்துவானாக. என்றும் எதிலும் எப்போதும் அல்லாவிற்காக மட்டும் என்ற மனோபாவத்தை தந்தருள்வானாக.